நம்ம செய்திக்கு நேராக கடந்து போகலாம். நானும் ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டு போயிடலாமே. எப்பவுமே நம்முடைய இது ஜெபம் இல்லாமல் எதுவுமே ஜெயம் இல்லை. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் இயேசு ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் இதுவரும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆராதனையாக நடத்தி தந்த தெய்வத்துக்கு முதலாவது கொடானகோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய செய்தியின் நேரம் அடிமை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. நான் சிறுகவும் நீ பெருகவுமாக நடத்தி தாங்க. வந்த ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் அடியானுடைய இருதயத்தையும் நல்ல நிலங்களாக மாற்றி கொடுங்க. ஆண்டவரே, கனிகள் கொடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழணும். அந்த அர்த்தமுடைய வாழ்வை வாழ எங்களுக்கு கிருபை செய்திருந்தாங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு பார்க்க போற செய்தியினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வித்தியாசமானதா போகும். ஆனாலும் கூட இந்த கடைசி காலங்களில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியங்களாக அது காணப்படுது. ஆமென். தலைப்பு பார்த்தீங்கன்னா ஜெயிக்க பிறந்தவர்கள் என்பதை நாம் உணர்கிறோமா? என்னங்க, நம்மளாம் யாரு? ஆள பிறந்தவர்கள், ஜெயிக்க பிறந்தவர்கள் என்பதை நாம் உணர்கிறோமா? ஆனால் எவைகளைன்றத நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ஓகேவா? எவைகளை ஜெயிக்கணும், எவர்களை ஜெயிக்கணும். இன்னைக்கு எவர்களைன்றதான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்ல இருந்து சொல்லிட்டு உள்ள போறோம். புரியுதா? நம்ம பார்க்க போறது ஹை லெவல் எதை ஜெயிக்க போறோம்ன்றது தான் முக்கியம். ஓகேவா? நம்ம என்னன்றதை நான் காட்டுறேன். முதல்ல வசனம் வாசிங்க. 1 யோவான் 4:4. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருப்பவர். இது அடிக்கடி நம்ம சொல்ற வார்த்தை. கரெக்டா? எல்லா பிரச்சனைகள்லயும் கவலைகள்லயும் சொல்ற வார்த்தை. பிசாசு பயமுறுத்துகிற வேலைகளிலும் நம்ம சொல்லுகிற வார்த்தை. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எல்லாருக்குமே சுலபமா தெரிஞ்ச வார்த்தை. அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை என்னன்றதை கவனிக்கணும். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த வருட இறுதியில வந்த நமக்கு எவ்வளவு ஒரு பாசிட்டிவான ஒரு வசனமாக இது அமைகிறது. ஆமென். ஒரு மோட்டிவேட் பண்ணுகிற ஒரு வசனம். நம்ம வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு நம்ம வேதத்தை தவிர மோட்டிவேட் பண்ற வேற எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. வேதத்துல சொல்லப்படுற ஒரே ஒரு வார்த்தை கூட நம்ம 1000 பிரச்சனைகளை தீர்க்க வல்லக்கூடியதாக காணப்படுகிறது. பெரிய அளவுல காணப்பட்ட பாவத்தையே ஒரே நீக்குகிற தேவன் அந்த இயேசு. அவருடைய பிறப்பே அதான். முதல் வார்த்தையே பாசிட்டிவான வார்த்தை. எத்தனை பேர் நம்புறீங்க? முதல் வசனமே இயேசு என்ற பேருக்கு அர்த்தம் என்ன? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, அவ்வளவு நெகட்டிவான ஒரு பாவங்களையே நீக்கி பாசிட்டிவான வாழ்வை தருகிறவர். கரண்டை தட்டி தேவன் நாம் மேம்படுத்தலாம். அந்த இயேசுவை தொழுது கொள்ளுகிறவர்கள் நாம். அதனால இந்த இடத்துல சொல்லப்படுற அந்த அவர்களை தான் நம்ம யாருன்றதை பின்னாடி தான் காட்ட போறோம். புரியுதா? ஃபர்ஸ்ட் இது நம்ம புரிஞ்சுக்கணும். இது எவ்வளவு ஒரு பாசிட்டிவான வேர்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சாதாரணமான பாசிட்டிவ் இல்ல, ஹை லெவலான பாசிட்டிவான வேர்டு. ஆமென். கர்த்தருடைய ஒரு வார்த்தை நம்மள 1000 பிரச்சனைகளிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய வல்லமையுடையதாக காணப்படுகிறது. அதை நீங்க புரிந்து கொள்ளணும். இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அவருடைய வார்த்தைகளை சொல்லணும்னா, இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா என்கரேஜ்மெண்ட்டுக்கு இந்த உலகம் இயங்குகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? என்கரேஜ்மெண்ட் யாராவது பண்ணுவாங்களா? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா சரி பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட எதிர்பார்க்கறாங்க. என்ன எதிர்பார்க்கறாங்க? பாசிட்டிவான ஒரு வேர்ட்ஸ், ஒரு வார்த்தை ஏதாவது அப்பா அம்மா சொல்லுவாங்களா நம்மளை பார்த்து? நீ ஜெயிக்க பிறந்தரா கண்ணு, நீ நல்லா எப்பவுமே நீ நல்லா வருவடா கண்ணு அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தைக்கு பிள்ளைங்க இன்னைக்கு என்ன பண்ணுது? ஏங்குகிறது. அது போதும் அவங்களுக்கு. ஏதோ எக்ஸாம்ல ஒரு 25-50 மார்க் எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங். கரெக்டா இல்லையா? ஒரு அந்த அம்மா அப்பா கிட்ட அந்த ஒரு வார்த்தை என்கரேஜ். ஆனா பிள்ளைங்களை குறித்து இன்னைக்கு என்ன பண்றாங்க பெற்றோர்கள்? நிறைய இங்க இல்ல, பொதுவாக உலகத்துல என்ன நடக்குது நீங்க பாக்குறீங்க, நிறைய கண்கூடா பாக்குறீங்க. உலகத்துல என்ன நடக்குது? இவன் எங்க அவர் கூட போறான், என்னது இவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்திக்கிட்டே இருக்கான், எந்நேரமே இது எங்க அவர் கூட போகுது. இந்த மாதிரி தான் உலகத்துல சொல்றேன். நம்மளாம் சமத்து பிள்ளைங்க அம்மா சொல்ல மாட்டாங்க, யாரும் இல்ல. யாரை சொல்றோம்? உலகத்துல சொல்றோம். பிள்ளைங்களை என்ன சொல்றோம்? ஆமா, பிள்ளைங்களை குறிச்சு இப்படி சொல்ற வார்த்தைகள் நடக்குதா இல்லையா? அக்கம் பக்கத்துல கேட்கறோம், நீ எங்கடா அவர் கூட போற, இது போற. ஆமா, என்ன
ஆமா டிவி எந்நேரமா அப்படி சொல்லிட்டே இருந்தா அந்த பிள்ளைங்க கேட்டு கேட்டு அம்மா கிட்ட ஒரு வார்த்தையை தான் எதிர்பார்க்கணும், நீ நல்லா வருவடா கண்ணு. இது சொல்றது எவ்வளவு நேரம் ஆகும்? ஆமா, இந்த வார்த்தை தான் அவங்க என்ன பண்றாங்க, இப்படிதான் சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் பாருங்க நீ நல்லா வரும் அப்படின்னு ஒரு மாதிரி இப்படிதான் பேசுறாங்க. அப்போ என்னன்னா அவங்களுக்கு எதை அவங்க மண்டையில ஏத்திக்கணும், பிள்ளைங்க மண்டையில எதை ஏத்தணும்? நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை, பாசிட்டிவான வேத வார்த்தை, நம்பிக்கைக்குரிய வார்த்தையில சொல்லி அவங்களுக்கு எதிர்காலத்துல அவங்க காணக்கூடிய லட்சியங்களை கனவு காணும்படி அப்படி அவங்கள உருவாக்காம இவங்க தேவையில்லாததெல்லாம் பிள்ளைங்களை குறித்து மண்டையில ஏத்திக்கிட்டு இவங்க கனவுல இவங்க உளறல் சத்தம் கூட என்ன வருது, இவங்க உருப்பட மாட்டோம் அப்படின்னு வந்தா என்ன ஆகும்? பிள்ளைங்க எப்படி உருப்படும்? புரியுதா உங்களுக்கு? இந்த காலத்துல எல்லாமே பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாமே ஒரு வார்த்தை எதிர்பார்க்கறாங்க. என்னது? பாசிட்டிவ். அது எல்லாவற்றையும் வழங்குகிற ஒண்ணுதான் நம்ம வேதம். ஹல்லேலூயா. பாசிட்டிவ் வேர்ட்ஸ். யாராவது என்னை என்கரேஜ் பண்ணுவாங்களா? நான் ஜெயிக்க பிறந்தவன், என்னை யாராவது ஒரு அடையாளப்படுத்தி விடுவாங்களா? ஒரு ஃபயர் என்ன சொல்றாங்க, அந்த பத்தி குச்சி என்ன சொல்லுவாங்களே, பத்த வைக்கிறதுக்கு ஒரு வார்த்தை, ஒரு என்கரேஜ் பண்றதுக்கு, அவனை ஒரு பிரகாசமா எரிய வைக்கிறதுக்கு யாராவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களான்னு எதிர்பார்க்கறாங்க பிள்ளைங்க. அப்பா அம்மா பிள்ளைங்க கிட்ட வயசான பிறகு அவங்க கிட்ட எதிர்பார்க்கறாங்க. பிள்ளைங்க என்னடா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம வேலை வேலைன்னு ஓடுறானே, என்கிட்ட ஒரு வார்த்தை சாப்பிட்டியாப்பான்னு கேட்டாலே ஒரு பெரிய வார்த்தை. நீ கரெக்டா இல்லையா? நீ அப்பா அம்மாவுக்கு வேற எதுவுமே இல்லை, சாப்பிட்டியாமா என்னம்மா பண்ற, ஒரே ஒரு வார்த்தை கேட்டாலே அவங்க ஏதோ ஒரு பாதி சொத்தை கொடுத்தா மாதிரி அவங்களுக்கு சந்தோஷம். அதுதான் அப்பா அம்மா எதிர்பார்ப்பாங்க. பிள்ளைங்க கிட்ட பணத்தை வேற எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. பிள்ளைங்க என்னைக்கு நல்லா இருக்கணும் தான் ஒரு அப்பா அம்மாவும் எதிர்பார்ப்பாங்க. ஒரே ஒரு வார்த்தை பாசிட்டிவ், அம்மா எப்படிமா உடம்பு பார்த்துக்குமா, நீ அந்த மாதிரி ஏதாவது ஒரு என்கரேஜ், நீ நல்லா இருக்குமா, நான் இருக்குமா அவங்க கூட ஒரு என்கரேஜ், அந்த மாதிரி ஒரு வார்த்தை எதிர்பார்க்கறாங்க. அது கிடைக்காம ஏமாற்றம் அடைகிற எத்தனையோ பெற்றோர்கள் இருக்காங்களா இல்லையா? ஆனா நம்ம தெய்வத்தினுடைய வார்த்தை அப்படி இல்லை. ஹல்லேலூயா. நீ பயப்படாத, நான் உன்னுன்னே இருக்கிற முதிர் வயதிலே உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், தப்புவேன், சுமப்பேன்றார். நான் எதுக்கு சொல்றேன்னா பாசிட்டிவ். எல்லா பகுதிகளிலும் எல்லா உறவுகள்லையும் பாசிட்டிவ் எதிர்பார்க்கறாங்க. அண்ணன் தம்பி கிட்ட எதிர்பார்க்கறான், தங்க அண்ணன் கிட்ட எதிர்பார்க்கறாங்க, நண்பர்கள் கிட்ட எதிர்பார்க்கறாங்க. எல்லார்கிட்டையும் பாசிட்டிவ் எப்பவுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை. திடீர்னு எல்லாம் ஏமாற்று வேலைகள் நடக்குதா இல்லையா? நல்லா பேசுவாங்க, திடீர்னு ஏமாத்திட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க? நல்லா நான் இப்படி பண்ணுவேன், அது பொண்ணு சொல்லி ஏமாற்றப்படுவோம். ஆனா கர்த்தர் மாத்திரமே ஒருபோதும் ஆரம்பத்திலிருந்து முடிவரும் கரங்க அவர் தான் நம்ம நடத்துற கரங்களை தட்டி தேவன் நாம் பயன்படுத்தலாமா? அவர் ஒருபோதும் உங்களை ஏமாற்றுபவர் அல்ல. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் என்று தேவன் பாருங்க எவ்வளவு பெரிய பாசிட்டிவான வேர்டு. நீங்க ஜெயிக்க போறீங்க, நீ நல்லா வருவடா கண்ணுன்றதெல்லாம் விட ஒரு பாசிட்டிவான வேண்டாம் தெரியுமா? நீங்க ஜெயித்தீங்க, கரங்களை தட்டி நீ ஜெயிச்சிட்டீங்க உங்க விசுவாசம். ஆனா நீங்க அதுக்கு ஒரே ஒரு தகுதி ஆர்டர் சொல்ல, அது என்னதான் நான் பார்க்கணும். நீங்கள் நான் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதை சிந்திக்கணும். அதுக்கு ஒரு அடையாளங்கள்லாம் இருக்கு, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமென். ஸோ இன்னைக்கு நம்ம இதை புரிஞ்சுட்டீங்களா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த கடைசி மாசத்துல வந்த நாம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்கரேஜ்மெண்ட் வேர்டாக மிகவும் மோட்டிவேட் பண்ற ஒரு வசனமாக இதை பார்க்கணும். ஆமென். இப்போ நம்ம மறுபடியும் அந்த வசனம் ஏத மறுபடியும் வாசிச்சோம்னா நம்ம மனசுக்குள்ள நம்ம ஆத்மாவும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் தினமும். ஆமென். இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே நம்ம யார், நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள். பாருங்க, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன். நம்மளை தேவன் எப்படிப்பட்டவரா அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களுமா அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ராஜா எப்படி இருக்கணும்? கம்பீரமா எப்படி இருக்கணும்? ஜெயிக்க பிறந்தவர். ராஜானாலே என்னது? ஒரு ஜெயிக்க பிறந்தவர்கள் போல நம்ம காணப்படணும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு காடு இருக்கு, காட்டை வச்சு உங்களுக்கு ஒப்பிடுறேன் பாருங்க. ஒரு காட்டுல எது இருக்கணும் அதை வச்சுதான் தலைப்புள்ளே நான் போறேன். ஒரு காட்டுல எதுக்கு இங்கு சூப்பர், காட்டுல என்னென்ன விலங்கு சொல்லுமா? காட்டுல என்னென்ன விலங்கு இருக்கும்? காட்டுக்கு ராஜா யாரு? கூட என்னென்ன இருக்கும்? அந்த காட்டுல சிங்கம் மட்டுமே இருக்குமா? ராஜா ஒருத்தர் தான் இருப்பாரு, மத்த யாரும் இருக்காங்க? மான் இருக்கும் பாருங்க, என்ன அருமையா சொல்றாங்க. மானு, ஆமா, என்னது காட்டெருமை, என்னது ஓனாயி, கழுதப்புலி, எல்லாமே இருக்குமா? இருக்கா? எல்லாமே இருக்கும். இன்னைக்கு இந்த வருட கடைசியில வந்த நாம அடுத்த வருஷம் நான் பலம் வாய்ந்த முயலா உள்ள நுழைய மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளா யாரு? பலம் வாய்ந்த முயலா இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. பலம் வாய்ந்த நரியா இருக்கணும்ன்றும் எனக்கு அவசியம் கிடையாது. பலம் வாய்ந்த ஒட்டகச்சிவிங்க எப்படி இருக்கும்? ஒட்டகச்சிவிங்க எப்படிமா இருக்கும்? ஹைட்டா இருக்கும். பலம் வாய்ந்த யானையான்றதை விட அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை. நான் பலம் வாய்ந்த சிங்கமா நுழையணும். கரங்களை தட்டி நம்ம பயப்படுத்த மலையிலையா? நீ எப்படி போன அடுத்த வருஷம்? ஆமா, வண்டலூர் ஒன்னா கூட்டு போறேன் காட்டுறேன். அப்ப பலம் வாய்ந்த
இன்னைக்கு அதுதான் காட்ட போறோம். இன்னைக்கு பார்க்க போற இந்த பிரச்சனையை அந்த அவர்களைன்னு சொன்னதுல நம்ம அடிப்படை பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, அதுக்காக மாத்திரம் உலகத்தில் இருக்கிறவங்களும் உங்களில் இருக்கிற பெரியவர் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம பலம் வாய்ந்த ஒரு முயலாதான் நம்ம சாட்சி சொல்றோம், எல்லாம் வரும். அதோட நிறுத்திக்க கூடாது. நம்ம எதுக்காக அந்த அவர்கள்ன்றதை யார் காட்ட போறாங்க, அதான் சொன்னது கொஞ்சம் வித்தியாசமான சத்தியம். அந்த அவர்களை ஜெயிக்கிற அளவுக்கு நம்ம மைண்டை செலுத்தணும். அவங்க தான் சிங்கம். எத்தனை பேர் நம்புறீங்க? நீதிமான்கள் ஏன் சிங்கம் சொன்னா, வேதமும் என்ன சொல்றதுன்னா, கர்த்தரை விசுவாசிக்கிறவங்கள விசுவாசத்தினுடைய உச்சக்கட்டத்தை தேவன் என்ன சொல்றாரு, விசுவாசிக்கிறவனே நீதிமான்னு பாக்குறாருல. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். அப்போ அந்த சிங்கத்துக்கு நம்ம ஒப்பிடுறாருன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த சிங்கம் போல நடந்துக்கணும். அப்போ இந்த வார்த்தை நீங்களும் நானும் யாரால உண்டாக்கப்பட்டிருக்கோம்? தேவனால உண்டாக்கப்பட்டோம்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயம். நீங்க எழுதி வச்சீங்க, நான் போக சொல்றேன். 2 விஷயம் நமக்கு தேவை அடையாளம். தேவனால் உண்டானவர்கள் எப்படி ஜெயிப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் விசுவாசத்துல. என்னதுங்க? அதே இதுல நீங்க காட்டி கொடுத்தா அப்புறம் உள்ள போக நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்றேன். அந்த விசுவாசம் எப்படி பலப்பட்ட விசுவாசமா இருக்கணும்னு சொல்றேன். 1 யோவான் 5:4 வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். வெரி குட். அப்போ நீ தேவனால் உண்டாயிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அடையாளத்தை இந்த வசனம் சொல்லுது. என்ன அடையாளம்? விசுவாசம். தொடர்ந்து வாசிம். அது தொடர்ந்து 5 வசனம் வாசி. உலகத்தை ஜெயிக்கிறவன். அதனால வசனம் என்ன சொல்றது? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை. அப்ப நம்முடைய விசுவாசம். அப்போ தேவனால் பிறந்தவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் நான் தேவனால பிறந்திருக்கேன்னா என் பேர் என்ன? விசுவாசி. தேவனை விசுவாசிக்கிற மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்றவன் நான். அது ஒரு அடையாளம். 2வது அன்பு கூறுறதில்ல. 2 காரியம் தான் நீங்க பார்க்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி பேசிக் காரியத்தை உங்களுக்கு சொல்லிடணும். அன்பு கூறுறதில்ல. அது கூட வாசிக்கலாம். 1 யோவான் 4:7 வாசிமா. அடுத்து யார் பிறந்திருக்கா? என்ன அடையாளம்? ஃபர்ஸ்ட் விசுவாசம் உள்ள தேவனால் பிறந்தவன் சொல்லிட்டோம், அவன் உலகத்தை ஜெயிப்பான். இப்ப இந்த ஜெயித்தீர்கள் பட்டியல்கள்ல யார் வருவா? தேவனால் பிறந்து விசுவாசிக்கிறவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். அப்ப இந்த இடத்துல இன்னொன்னு என்ன சொல்லுது? அன்பு. என்ன போட்டிருக்கு? அந்த அன்பா இருக்கிறவங்க யாரால பிறந்திருக்கிறாங்களாம்? அப்ப அவங்களாம் அவங்க உலகத்தை ஜெயிப்பாங்க. அது ஜெயிக்கிறவங்க லிஸ்ட்ல இருப்பாங்க. 2 விஷயம் புரிஞ்சுட்டீங்கன்னா, இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் இந்த செய்தி உங்களுக்கு புரியும். இப்ப இந்த 2 காரியத்தை நம்ம எதுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கோம்? இந்த வருட இதுல வந்துட்டோம். விசுவாசத்தையும் அன்பையும் நம்ம எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் விசுவாசத்தை நான் சொல்ல போறேன். நம்ம விசுவாசத்தை எதுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கோம்? இந்த வருட இறுதியில வந்திருக்கோம். கொஞ்சம் சிந்திங்க. அடிப்படை காரணங்களுக்கே நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கிறோமா? நம்ம பெரும்பாலும் நம்ம சொல்ற வார்த்தை விசுவாசிக்கு ஜெபிக்கிறப்பெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? நம்ம உலகத்தில் இருக்கிறவனையும் உங்களை இருக்க சொல்லும்போது நம்முடைய பிரச்சனைகளுக்காகவே மேக்சிமம் அதை நம்ம சொல்றோம். கரெக்டா இல்லையா? கரெக்டா? ஆனா தெய்வமான கர்த்தர் அதனையும் மேலான ஒரு காரியத்தை இங்க வச்சிருக்கிறார். அதை நீங்க காட்டி கொடுக்கத்தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். இதோட முடிக்கல. ஆனா இந்த காரியத்தை எதுக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்க அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பது என்பது கர்த்தருக்கு லேசான காரியம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வருஷம் இதுல எனக்கு இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது, அந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நீங்க உங்க விசுவாசத்தை தயவு செய்து கொஞ்சம் திரும்பி பாருங்க. அதே அடிப்படை பிரச்சனைக்கும் இந்த விசுவாசம் அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கிறோம்? அவிவிசுவாசி லிஸ்ட்ல போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப காட்ட போற காரியம் அதை விட மேலான காரியம். அப்ப இந்த அடிப்படை காரியத்துல நீங்க மாட்டிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்க கவனத்தை தயவு செய்து நீங்க வைத்துக் கொள்ளுங்க. நான் முன்னாடி சிங்கம் உதாரணம் காட்டின தெரியுமா? ஒரு சிங்கத்துக்கு சிங்க உதாரணம் சிரிக்கிறாங்க. சிங்க உதாரணம் காட்டினேன். சிங்கத்துக்கு வீரம் எதுங்க? சிங்கம் கெபியில இருந்தா எலி இருக்கு, கெபி உள்ள எலி இருக்குன்னு சொல்லி சிங்கம் வெளியில வந்து தூங்கினா அதுக்கு அவமானமா இல்லையா? எத்தனை பேர் சொல்லுங்க? ஒரு சிங்கம் கெபிகள் எலி இருக்கு, எறும்புக்கு இருக்கு, டிஸ்டர்பா இருக்கு தூங்கத்துக்கு சொல்லிட்டு வெளியில படுத்தா என்ன ஆகுது? உங்க பிரச்சனைகளும் அப்படிதான். ஆமென். பிரச்சனைகள் அப்படி வச்சிருக்கிறாரு. இயேசுவின் நாமத்துல நீ வர போவாதா? பிரச்சனைகள் வராதுன்னு சொல்ல முடியாது. எலி வராது, எலிம்பெல்லாம் வராதுன்னு சொல்ல முடியாது. வரும். ஆனா அது எதுவுமே என்ன பண்ண முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு. அதான் நான் உதாரணம் காட்ட போறேன். வாசிக்கலாம். அந்த உதாரணத்தோட வாசிக்கலாம். ரோமர் 8 பவுல் முதல் உதாரணம் பாருங்க. பவுல் என்ன சொல்றாரு? பிரச்சனைகளா எலி போல எறும்பு போல தான் பாக்குறேன். ஏன்னா சிங்கம் போல கர்ஜிக்கிறவரா இருக்கிறாரு. வாசிங்க. அதை விட மேலான பிரச்சனையை நம்ம பார்க்கணும். இப்போ ரோமர் 8:36-37.
இது எல்லாவற்றையும் நம்ம என்ன ஆர்டர் பாருங்க. இப்ப நீங்க வந்து தெளிவா வச்சுக்கணும். இப்ப இது எழுதி கூட வச்சுங்க. இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகளை கவலையோட வந்தீங்கனாலும் கூட இது ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார். இவை எல்லாவற்றிலேயும் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கோமா? முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களா இருக்கும். அப்ப நம்ம இதெல்லாம் தேவனுக்கு ஒண்ணுமே இல்லை, லேசான காரியம். இப்ப சிங்கம் வந்து அந்த எறும்புகளை பார்த்து எலியை பார்த்து வெளியில வந்து அசிங்கம் யாருக்கு? அதே போல நம்மள உலகத்துல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்களா பாக்குறாங்க. அப்ப நம்ம வந்து இந்த சின்ன சின்ன இந்த மாதிரியான பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அவர் நிர்வாணமோ வியாகுலமோ உபத்திரவமோ என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, என்ன இழப்புகள் நீங்க எதிர்பார்த்தது நடக்காம இருந்தாலும் சரி, கலங்காதீங்க. ஆமென். ஏன்னா கர்த்தருடைய கரத்துல நீங்க இருக்கிறீங்க. நான் நீங்க அதை விட மேலான பிரச்சனையை காட்ட போறேன். அதனால உங்களுக்கு பேசிக் பிரச்சனையில உங்களை உறுதிப்படுத்திடுறேன். ஏன்னா அடிக்கடி நம்ம பேசிக் பிரச்சனையிலேயே பலவீனமா காணப்படுறோம். அதுல நீங்க உறுதி அடையணுன்றதுக்கு தான் சொல்றேன். நீங்க இதெல்லாம் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களா இருக்கும். ஏன்னா அந்த கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். இப்ப நீங்க சொன்னீங்களே, வாசிங்களே, உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிற பவுல் அதை அனுபவிச்சுதான் சொல்றாரு அந்த இடத்துல. நான் சிங்கம் போல கர்ஜிக்கிறார், என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எது வந்தாலும், ஏன்னா எனக்குள்ள இருக்கிறார் அவரு. என்னை வந்து பிரிக்க முடியாது. எந்த ஒரு தோல்வியோ நஷ்டமோ எதுவுமே எனக்குள்ள இருக்கிறவர் அப்படிப்பட்டவர். ஸோ இதெல்லாம் பேசிக் மட்டும் நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. புரியுதா? நான் இன்னொரு காரியத்தை காட்டுறேன். நீங்க பேசிக் நான் சொன்னது காரணமே நீங்க பலப்படணும்ன்றது தான். ஓகேவா? ஏதாவது கவலைகள் பிரச்சனைகளோட வந்தீங்கன்னா தயவு செய்து அவரால் தீர்க்க முடியாது எதுவுமே இந்த உலகத்துல. ஒரு சிங்கத்துக்கு ஒரு எது வீரம் தெரியுமா? நேரடியா வருகிற இன்னொரு போட்டியான சிங்கம், இன்னொரு கழுதை புலிகள் பார்த்துருக்கீங்களா? வரிசையா வரும். அதுங்கதான் அதுக்கு போட்டி. எதுக்கு? சிங்கத்துக்கு போட்டி. அதுதான் வீரம். ஒரு சிங்கத்துக்கு வீரம் அதுதான். அந்த இடத்துல நீங்க வசனத்தை அப்ளை பண்ணணும். அது என்ன? இந்த கழுதை புலிகள்லாம் யாரு? ஓநாய்கள்லாம் யாரு? ஓநாய்கள்லாம் ரொம்ப டேஞ்சரானது. கும்பலா வந்து அது எப்படியாவது திட்டம் போட்டு கொண்டது பார்க்கும். அந்த ஓநாய்கள் கும்பலா வரும். சோ அவைகள் தான் நமக்கு வந்து என்னது? போட்டி. அதுதான் நீ காட்ட போற. அந்த இடத்துல நீ எந்த வசனத்தை மெயினா அப்ளை பண்ணணும்? இந்த நம்ம அடிப்படை பிரச்சனைக்கே அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, வருஷம் ஆரம்பத்தை ஒரு பலம் வாய்ந்த முயலா, பலவீன முயலா நான் வந்து வருட இறுதியில் இருக்கிறேன். அடுத்த வருஷம் நுழையிறப்போ பலம் வாய்ந்த முயலா நான் நுழைய போறேன். எத்தனை பேர் அப்படியே போறீங்க? நான் பலவீனமான சிங்கமா இருந்தா கூட பரவாயில்ல. பலவீனமான சிங்கம் பலமான முயலை விட பெரியது. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் பலவீனமான சிங்கமா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா முயலா நான் மாறுற அளவுக்கு நான் வந்து அவ்வளவு கர்த்தருடைய விசுவாசத்தை மட்டுப்படுத்தி நான் கீழே போக மாட்டேன் அப்படின்னு உறுதி கொள்ளுங்க. ஆமென். என்னுடைய ப்ராப்ளம்லாம் வேற. நான் ஆவிக்குரிய போராட்டங்களை பார்க்க போறேன். சும்மா என்னுடைய இந்த சுய காரியங்களே என்னை வந்து இது பண்ணியிருந்தா நான் வருஷம் முயலாகவும் அப்படியே தான் இருக்க போறேன். என்ன ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அப்ப நான் எப்படி இருக்கணும்? நம்ம அதற்கேற்ற ஒரு போட்டியை சந்திக்கணும். அந்த போட்டி தான் என்னன்றதை காட்ட போறோம். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க இந்த விஷயத்தை தெளிவாயிட்டீங்களா? அடிப்படை பிரச்சனைகள் எதுவும் உங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது. ஏதாவது வியாகுலத்துக்கு கவலோட வரீங்களா? தயவுசெய்து அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை. அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவா அவர் பார்க்கவே இல்லை. அவரே உன்னை, என்ன பிரச்சனை, வேலை இல்லையா, வேற என்ன கடன் பிரச்சனை, அதெல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. பாருங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல எங்கேயாவது என்னால ஐயோ இதுக்கு மேல என்னால முடியலப்பா, இந்த குருடனை பார்வையை சரிப்படுத்த முடியல, இவன் பிறவிலேருந்தே குருடனா இருக்கான், இவனால என்னால காப்பாற்ற முடியும் சொல்லியிருக்கிறாரா? அப்படின்னா நீங்க சொல்லுங்க, இந்த பிரசங்கம் வந்து வேற மாதிரி எடுக்கலாம் உங்களுக்கு. அப்படிதான் சொல்லியிருக்கிறாரா? உயிரோடு எங்கேயாவது உயிரோட எழுப்ப முடியாம, ஐயோ உயிரோடலாம் எழுப்ப முடியும், கொஞ்ச நேரம் முன்னாடி வந்துக்கூடாதம்மா நான் காப்பாத்திருப்பேன் அப்படிதான் சொல்லியிருக்காரா? ஏன் சொல்லல? அவரால் இதெல்லாம் எதுவுமே, இதெல்லாம் ஒரு சிந்தனையிலே லிஸ்ட்லயே எடுத்துட்டு வரல. சொல்லுங்க பார்க்கலாம், லிஸ்ட்ல வேணாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லப்பா. அப்படி என்ன போய் அவர்கிட்ட போய் நின்னாலும் சரி, எனக்கு இந்த மாதிரி எதுவுமே நடக்கல ஐயா ஜீசஸ், அப்பா எனக்கு எதுவுமே நடக்கல, போய் நின்று பாருங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லம்மா, வாமா முதல்ல நான் உனக்கு அதை விட வேற விஷயத்த காட்டும் தான் சொல்லுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ என்ன எடுத்துட்டு போனாலும் சரி, இத்தனை வருஷமா தீராத வியாதியா இருக்குப்பா, ஆண்டவரே என்ன குணமாக்கப்பா, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லப்பா, நான் உன்னை குணமாக்கி அனுப்புறேன். ஆமே, நாளையில கரங்க தட்டிட்டே நம்ம மேம்படுத்தலாமா? அப்ப நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இதுக்குள்ளவே நம்ம வச்சுக்கூடாது. அந்த விசுவாசம் நம்ம என்ன பண்ணணும், போட்டிகள் நிறைஞ்ச இந்த உலகத்துல நாம் அந்த விசுவாசத்தை என்ன பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட், இயேசு கிறிஸ்துவினால எந்த ஒரு அற்புதங்களையும் செய்ய முடியாம போனது இல்லை. ஆனா விசுவாசத்தை நம்ம வந்து சரியானபடி விசுவாசத்துல இல்லைன்னா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அற்புதம் பண்ணல. எத்தனை பேர் நம்புறீங்க? முதல்ல நான் அடையாளத்தை காமிச்சேன், விசுவாசம், அன்பு கூறுதல். ரெண்டு இருக்கிறவங்க தான் தேவனால பிறந்தவங்க. அவங்க தான் இந்த உலகத்தை இவரால் ஜெயிக்க முடியும். ஃபர்ஸ்ட் விசுவாசம் நமக்கு குறைவா இருந்தனாலும், சரியானபடி விசுவாசத்துல பலமா இல்லைன்னா அந்த இடத்துல கர்த்தருடைய அற்புதங்களை பேசிக்ல கூட நம்ம சரியா பார்க்க முடியாது. எத்தனை பேர் உணர்றீங்க? இந்த மாதிரி பேசிக் விசுவாசத்திலே நம்ம குறைவா இருந்தோம்னா நம்மளால அற்புதங்களை சரியா
வாழ்க்கையில அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம பலப்படுத்திக் கொள்வோம். அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊர்ல அற்புதங்களை நிகழ்த்த முடியாம போயிடுச்சு. காரணம் என்ன? அவரால் முடியாதுனாலயா? அவிவிசுவாசம். ஃபர்ஸ்ட் நம்ம எதுல பலப்படணும்? தேவனால் பிறந்தவன் உலகத்தை அவர்களை ஜெயித்தீர்கள். அப்ப அந்த அவர்கள் யாருன்றதை அவங்க காட்ட போறோம். மெயினான ஒரு பாயிண்ட்க்கு தான் வரப்போறோம். அப்ப நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், அந்த கேள்வி மறுபடியும் கேட்கிறேன். அடிப்படை பிரச்சனைகளை பத்தி கவலைப்படுவீங்களா? உங்ககிட்ட இருக்கிறது நல்லா கவனிங்க. இதை மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்த தலைப்புக்குள்ள போறேன். போர் செய்யற அளவுக்கு வச்சிருக்கிற கத்தி. என்ன சொன்ன? உங்ககிட்ட கத்தி எப்படிப்பட்டதா இருக்கு? அதை காய்கறி வெட்டினாலும் வெட்டும் தான். வெட்டுமா வெட்டாதா? பழங்கள் வெட்டினாலும் வெட்டும் தான். நீ வேற ஏதாவது பிள்ளைங்களுக்கு ஆப்பிள் வெட்டி கொடுத்தாலும் வெட்டும் தான். ஆனா அதே தொடர்ந்து பண்ணியிருந்தா வெளியில நல்லா தான் இருக்கும். ஆனா வெளியில பாக்குறவங்களுக்கு யாரா இருந்தாலும் பைத்தியக்காரனா இருக்கான். போர் கத்தியை வச்சு எப்ப பார்த்தாலும் இதே யூஸ் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிற பொன் போன்ற விலையேற பெற்ற விசுவாசத்தை நம்மளுடைய அடிப்படை காரியங்களுக்குள்ளேயே வைத்து, இந்த உலக சம்பந்தமான காரியங்களிலேயே நம்ம ஆசீர்வாதம் இவைகளுக்குள்ளே வைத்திருந்தோம்னா பரத்துக்குரிய காரியங்களை அதை பயன்படுத்த முடியாம போயிடும். எபேசியர்ல நீங்க வாசிச்சீங்கன்னா பலவிதமான ஆவிக்குரிய போராட்டங்களை நம்ம பார்க்கணும். அதுக்கெல்லாம் நம்ம அந்த ஆயுதங்களை பயன்படுத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆமா, 6:10 வாசி. நம்ம விசுவாசம் என்னும் கேடகத்தை, ஆவிக்குரிய பட்டயம், ஆவியின் அந்த வசனமாகிய பட்டயம். வெரி குட். இன்னைக்கு அதை தாங்க பார்க்க போறேன். அந்த அவர்களே சொல்லிட்டு வரேனே, அந்த அவர்கள் யாருன்றதை உங்களுக்கு காட்ட போறேன். அதனால அடிப்படை பிரச்சனைகள்ல இருந்து கவலைகள்லாம் விட்டுடுங்க. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை பார்த்துக் கொள்வார். இந்த அவர்களை நான் காட்ட போறேன். அருமையா அந்த வசந்த காயத்ரி மூலமா நீங்க ஞாபகப்படுத்துறாரு. மாம்சத்தோடும் இன்னைக்கு ஒரு சபை, ஒரு விசுவாசி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சிங்கத்துக்கு சரியான போட்டி, அதுக்கு இணையாக வருகிற போட்டி இதுதான். என்னது? இந்த மாதிரி ஒரு பொல்லாத ஆவிகள் நிறைஞ்சு இவங்களை எதிர்க்கிறதுக்கு அந்த இடத்துல இந்த வசனத்தை பிரயோஜனப்படுத்துறவங்க தான் உண்மையான வீரன். ஹல்லேலூயா. அதுதான் இந்த உலகத்துல நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 1 யோவான் எடுத்துங்க. யோவான் எதை மையப்படுத்தி இந்த வார்த்தையை சொல்றாருன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். 1 யோவான்ல ஃபர்ஸ்ட் வசனம் வாசிமா. 4:1 இருந்து வாசிமா. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானவைகளோ என்று சொல்லி தொடர்ந்து அப்படியே வாசிட்டு வா. 4:1. ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். புரியுதா நான் சொன்னது? எங்க கனெக்ட் ஆகுது பாத்தீங்கன்னா, நான் அவைகளையும் நாங்க போடல. உங்க பிரச்சனைகள் சொல்லிட்டு 1008 பிரச்சனைகள் அங்க மென்ஷன் பண்ணல. அவைகளை நீங்க ஜெயித்தீர்கள். ஆல்ரெடி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, கவலைப்படாம. அதை பத்தி தெரியும். நீ ஜெயிப்பீங்க. அது பிரச்சனை வரும். நீ சிங்க கபி எலியை மறக்கக்கூடாது. என்ன சொன்ன? நீ வெளியில உட்காரீங்களா, உள்ள இருந்து துரத்தி விடுறீங்களா? இயேசு நாமத்துல ஒவ்வொருவரையும் பிரச்சனை வரும்போது நீங்க துரத்தி விட்டே இருக்கணும். இப்ப நான் பார்க்க போற காரியம் என்னன்னா, உங்களுக்கு உண்மையிலே வரக்கூடிய ஒரு போட்டி. இன்னைக்கு கடைசி காலங்கள்ல உண்மையிலே வரக்கூடிய பொல்லாத காரியங்களை தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன போட்டிருக்கு? இன்னைக்கு ஒரு சபை, ஒரு விசுவாசி எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இன்னைக்கு எல்லா ஆவிகளையும் நம்பக்கூடாது. என்னது? இன்னைக்கு செயல்படக்கூடிய பொல்லாத கடைசி காலங்கள்ல மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறாங்க. இவைகளை பார்த்துதான் இந்த உலகத்துல நீங்க எப்படி இருக்கணும்? அதுதான் என்ன பேர் வச்சிருக்காங்க பாருங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பார்கள். நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று. இதுக்குதான் உங்க விசுவாசத்தை அப்படியே முதல்ல மெயினா பண்ணணும். உங்க விசுவாசத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல என் விசுவாசம் இருக்கா? ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னுடைய விசுவாசம் குறைய. அதனால்தான் நல்லா கவனிக்கும். இந்த நிருபம் எழுதுறாரு தெரியுமா? நீங்க எழுதி கூட வச்சுங்க. இந்த 1 யோவான் இந்த நிருபம் ஒரு பொதுவான நிருபமாக யோவான் எழுதுறார். பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்படுவதற்கு முன்பாக கிபி 90 இது எழுதுறார். எங்க? எபேசு பட்டணத்திலிருந்து எழுதுறாரு. எழுதும் பொழுது அந்த சபையில நல்லா கவனிங்க. அங்க இருக்கிற சூழலை உங்களுக்கு சொல்றேன். 2 விஷயம் காணப்படுது. 1, அன்புல அந்த சபை குறைவா இருந்துச்சு. எது? எபேசு. அதனால தான் அந்த நேத்திக்கு அந்த வேதபாடம் எடுக்கிற கூட முதல் சபையை குறித்து வரும்போது அது அன்பற்ற சபையா இருந்தது. விசுவாசத்தை அந்த அன்பு இல்லாதனால விசுவாசத்துல
பிசாசு அவங்கள விசுவாசத்துல பிடிக்கிறதுக்காக அநேக கள்ளத்தீர்க்கதரிசிலாம் காணப்பட்டாங்க. கள்ளத்தீர்க்கதரிசிகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. அதனாலதான் கள்ளத்தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையா இருங்க. நீங்க பயப்படாதீங்க. அதை குறித்து உலகத்தில் இருக்கிறவனிலும் இப்படி இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அப்போ தேங்க்யூ. கொஞ்சம் கோல்டு தப்பா இருந்தது. நம்ம வீடு மாதிரி தான் நினச்சிக்கிறேன். அதனால அப்படியே ப்ராக்டிக்கலாக அப்படியே இருந்துரு எப்படி இருக்கணும். அந்த கொஞ்சம் கோல்டு இன்னைக்கு தான் தெரியல, ஜாஸ்தியாக இருக்கு. சரி, ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன்? அப்போ அதை குறித்து நீங்கள் பயப்படணும். அதுக்கும் உங்கள் விசுவாசத்தை அப்ளை அந்த சபையில் 2 குறைவு காணப்படுச்சு. விசுவாசத்தில் அன்பு குறைவாக இருந்ததுனால, ஐக்கியம் தேவனோட உள்ள ஐக்கியம் குறைவாக இருந்ததுனால பிசாசுக்கு வழி ஓனாய். நான் சொன்ன தெரியுமா போட்டி? என்னது? இக்கத்துக்கு சரியான போட்டி. அந்த ஓனாய் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால ஜாக்கிரதையா இருங்க. அதை குறித்து பயப்படாதீங்க. யோவான் அந்த வயதான காலத்திலையும் யாரை பலப்படுத்துறாரு? அந்த பேசி படத்தில் இருக்க சபையை பலப்படுத்தி, அது அந்த சபைக்கு மாத்திரமானதல்ல. இது ஹிஸ்டரி என்ன தெரியுமா சொல்லுது? இது ஒரு பொதுவான நிருபமாக போடப்படுது. எங்கேயாவது போடப்பட்டிருக்கா பாருங்க. அந்த 1 யோவான் முதல்ல ஏதாவது பர்டிகுலர் நிருபம் எங்கேயா போடப்பட்டிருக்கா? இது ஒரு பொதுவான நிருபமாக பார்க்கப்படுகிறது. அப்ப நம்ம எல்லாருக்குமே இது பொருந்தும். அப்போ நீங்க எல்லா ஆவிகளையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஒரு சபை நம்பக்கூடாது. நம்பிக்கை, அந்த விசுவாசம் யார் மேல இருக்கணும்? மாம்சத்தில் இந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறதா அந்த ஆவின்னு நீங்க பார்க்கணும். உங்களை நோக்கி அப்போதான் இங்க விசுவாசம் என்ற அந்த கேடகத்தை எடுத்துக்கணும். ஏன்னா அப்ப அதுதான் ரொம்ப உண்மையான ஒரு போட்டி, உண்மையான உங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியம். ஏன்னா கள்ளத்தீர்க்கதரிசிகள் அப்பவே நல்லா தெரிஞ்சுக்காங்க. என்ன போடப்படுற ஒரு வார்த்தை நீங்க கவனிச்சிங்களா? 1 யோவான் 4:1 அநேகம், கொஞ்சம் கிடையாதுங்க, என்ன பண்ணுங்க? அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் இருந்தாங்கன்னா, இப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எத்தனை தீர்க்கதரிசிங்க இருப்பாங்க? உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. கிறிஸ்துவ நேரடியா மறுதளிக்கிறத நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. கிறிஸ்துவனுடைய அது நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன், அதை புரிஞ்சுப்பீங்க. கிறிஸ்துவ எல்லாம் மனகர மாதிரி தான் இருக்கும். ஆனா கிரியைகள் எல்லாம் யாரை காட்டும்? அவங்களுடைய மகிமையை காட்டுறதாகவும் வேற ஏதாவது காரியங்கள் வேதத்துக்கு விரோதமா காட்டணும். நீங்க இனம் கண்டு கொள்ளணும். அதுக்கு உங்க விசுவாசம் அப்ளை பண்ணணும். அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? எபேசு போல இருக்கக்கூடாது. அன்புல விசுவாசம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? பலப்பட்டவர்களா இருக்கணும். காலம் கடைசியாக இருக்கிறது. இந்த காலத்துல வருகையை மறைத்து பிரசங்கங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தருடைய வருகையை மறைக்குது. கர்த்தருடைய சத்தியத்தை சத்தியமா சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய இடங்கள்ல நடக்கிறது. கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா, கள்ள தீர்க்கதரிசிகள் அப்பவே இருந்தாங்கன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. எதுக்கு சொன்னா நம்முடைய விசுவாசம் வேதம் என்ன தெரியுமா சொல்லணும்? விசுவாசத்துக்கு ஒரு அடையாளப்படுத்த தெரியுமா? பொன்னை போன்ற நம்ம விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? நீங்க பொன்னை போன்ற விசுவாசம்ன்றது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஆமா, ஒரு அழுகிற ஒரு பொண்ணே அக்னியில சோதிக்கப்படும். உங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்க விசுவாசம் பரிசிக்கப்படும். பொல்லாத ஆவிகள் உங்க நோக்கி வரும்பொழுது அது இனம் கண்டு கொள்ளணும். உங்க விசுவாசத்தை நீங்க காத்துக்கொள்ளணும். அந்த விசுவாசம் யார் மேல இருக்கணும்? அவன் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். யார் மேல இருக்கணும்? மெயினா பிசாசு பண்ற ஒரு காரியம் என்னன்னா, மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை உங்களை மறைக்க பார்ப்பான். தயவு செய்து வச்சுங்க, எப்போதும் மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை உங்களுக்குள்ள அப்டேட் பண்ணி அவர் அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். அவரோட ஐக்கியமாவே இருக்கணும். அப்படி ஐக்கியமா இல்லைன்னா யார் வருவா? முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் விட ஆடவர் நிறைய பேசுவார். அந்த அன்பை தூண்டி விட்டு மறுபடியும் இணைக்க பார்ப்பார். அதுலேயும் மீறி நீங்க அன்பற்ற நிலையில இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா உள்ள நுழைய யார் வருவா? அடுத்து ஓனாய் வருவான். எலிலாம் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை எது? ஓனாய் கூட்டம். அதுல இன்னொரு பேர் என்ன? கழுதுபிள்ளை. அந்த மாதிரி இதுதான் நமக்கு பிரச்சனைங்க. அப்போ நீங்க இனம் கண்டு கொண்ட ஒரு சபை இதை அறிந்து கொள்ளுமா வேண்டாமா? இனி வரும் காலங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக கூட இருக்கும். ஏன்னா அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் அப்பயே போடப்பட்டா இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். அந்த ஊழியக்காரருடைய பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல. நமக்கு 1930, 40 அந்த காலகட்டங்களில் ஒரு அமெரிக்காவில் ஒரு பெரிதளவுல போற்றப்பட்ட ஒரு ஊழியக்காரர். அவருடைய புத்தகம் கூட டாடி வச்சிருந்தார். நான் அந்த பேரெல்லாம் மென்ஷன் பண்ணுவோம்னா நல்ல அந்த மனிதருக்கும் ஆண்டவருக்குமான அந்த தனிப்பட்டது. அதுல நம்ம எடுத்துக்கொண்ட பாடங்களை தான் இங்க நான் உங்ககிட்ட பேசுறேன். அந்த ஊழியக்காரர் ஆரம்பத்துல கர்த்தராகிய தேவன் அவரை பரிசுத்தப்படுத்தி ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு பெரிய ஊழியக்காரராக இருந்தார். அவர் மூலமா அநேக அற்புதங்கள். அவர் சிகரெட் பிடிக்கிறதுக்கு எங்கேயோ ஒரு மரத்துல உட்காந்து பிடிச்சிருந்தாராம். அதை கூட நீ சிகரெட் புகையெல்லாம் பிடிக்க கூடாது, நீ கர்த்தருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் சொல்லி உணர்த்தி அப்படிலாம் கொண்டு பரிசுத்தப்படுத்தி ஊழியத்துல கடத்திட்டு வந்த அந்த மனுஷன் பெரிதளவுல உயர்த்தப்பட்டார். ஒரு காட்டி நம்ப மாட்டீங்க, ஒரு வீடியோ அந்த காலத்துல பேப்பர்ல கூட போந்துச்சு. அந்த புக்கு கூட வச்சிருந்தார் டாடி. பின்னாடி ஒளி மாதிரி இப்படி தெரிகிற அளவுக்கு அவர் பெரிய ஆளாயிட்டாரு. கர்த்தர் அந்த அளவுக்கு பின்னாடி டைரக்டா தெரிஞ்சுதுங்க. என்னது? பின்னாடி லைட்டா அந்த ஒளி மாதிரி அந்த தெரியுது தெரியுமா? இப்படி ஒரு கோடு மாதிரி
அப்படியே தெரிகிற அளவுக்கு அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருந்த அந்த ஊழியக்காரர் நாள் அடைவில், நல்லா கவனிங்க, நான் எதுக்கு சொல்றேன், நம்ம விசுவாசம் கிறிஸ்துவோட உள்ள கனெக்டிவிட்டி எப்படி இருக்கணும். நீ விசுவாசியா இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற ஊழியரா இருந்தாலும் சரி, நீங்க என்ன கேள்வி கேட்கலாம். நான் வேதத்துக்கு மாறிய மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணனா, ஏதாவது ஒரு வகையில் அறிக்கை பண்ணா, வேற ஏதாவது மாத்தி பேசணும்னா நீங்க என்ன கேள்வி கேட்கணும். நறுக்கு 4 கொட்டு கொட்டணும். நான் புத்தி மழுங்கி போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன திட்டலாம். ஏன்னா எனக்கு நான் நரகத்துல போய் அவதிப்படுறது எனக்கு அது முக்கியம் இல்லை. நான் கிறிஸ்துவாகி அந்த கிறிஸ்துவ நான் மறுதளிச்சேன்னா அதுதான் எனக்கு பெரிய தண்டனை. புரியுதா? ஊழியக்காரா இருந்தாலும் சரிதான், நீங்க தாராளமா கேள்வி கேட்கலாம். வேதத்துக்கு விரோதமா நான் ஏதாவது சத்தியத்தை சொன்னா என்ன பண்ணணும்? நீங்க என்ன ஆல் ரைட்ஸ், நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. அந்த இடத்துல அந்த மனிதர் எப்படி ஆனார் தெரியுமா? நாளடைவில் உயர்வு வர 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 25,000 50,000 பேர் உயிரோடு உள்ளவங்க, உயிரோட இறந்து போனவங்கலாம் உயிரோடு எழுப்புற அளவுக்கு ஒரு வல்லமையா ஆண்டவர் வச்சிருந்தாரு. கேன்சர் வியாதியை குணமாக்குனார். என்னது? கேன்சர் விட அந்த காலத்துல மருந்தே, இப்பவும் மருந்து கிடையாது. கேன்சருக்கு குணமாக்குற அளவுக்கு தெய்வம் அப்படிலாம் வந்து உயர 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 என்ன ஆச்சு தெரியுமா? நீங்க நம்ப மாட்டீங்க. எதுக்கு சொல்லணும்னா, விசுவாசுக்கு இடம் கூடாமல் இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த உயர்வு அவரை கொண்டு போக போக மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அப்படியே அவரோட உள்ள ஐக்கியம் கம்மியாகி உபதேசங்களே மாறிச்சு. ஆதாமும் சரி ஏவாளுக்கும் பாம்புக்கும் பிறந்தது தான் காயின்னு சொல்ல ஆரம்பிச்சார் வேதத்துக்கு விரோதமா. அப்ப விசுவாசம் எப்படி அப்ளை பாருங்க. அப்புறம் என்னாச்சு? கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்துன்ற அளவுக்கு வந்துருச்சு. நான் தான் இன்னைக்கு கிறிஸ்து. கடைசி காலத்துல வந்த எலியா அப்படின்ற அளவுக்குலாம் அவர் வந்துட்டார். இன்னைக்கு அவரு தான் கிறிஸ்துன்னு நம்புற ஒரு கூட்டம் இன்னைக்கும் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆமா, நீ மத்தேயு 24 எடுத்து வாசிங்க, நீங்க அப்போ எச்சரிப்பை பெறுவீங்க. மத்தேயு 24ல என்ன போலவே என் பேரை வச்சுட்டு வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரா இல்லையா ஆண்டவர்? இன்னைக்கு ஒரு சபையும் ஒரு தனிப்பட்ட விசுவாசியும் விழிப்போட இருக்கணும். நம்ம விசுவாசம் எதுக்கெல்லாம் பயன்படுத்திருக்கோம்? போர்க்கத்திய காய்கறி வெட்டுறதுக்கே பயன்படுத்திக்க கூடாது. விசுவாசம் பலமா இருக்குதா நம்ம எப்படி பயன்படணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல என் நம்பிக்கை குறைகிறதா? அவர் மேல என் அன்பு குறைகிறதா? எனக்காக சிலுவையில பாடுபட்டு என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த அந்த இயேசுவின் மீது என் அன்பு குறைகிறதா? நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த வருட இறுதியில வந்தனா என்ன சரி செஞ்சுக்கணும். உங்க முதல் திட்டம் நீ எழுதிப்போங்க. என்னுடைய முதல் திட்டம் அடுத்த வருஷத்துல என் புள்ள நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். அதெல்லாம் எடுத்து 2வது திட்டம் 3வது திட்டமா வச்சுங்க. என் கிறிஸ்துவோட கூட உள்ள ஐக்கியம் எனக்கும் அவருக்கும் எப்படி இருக்கிறது? என் வாழ்க்கையில என்ன எவ்வளவு தூரம் உயரத்துல கொண்டு போனாலும் நான் ஒரு போட்டோ ஒன்று போட்டது எனக்கே அது எனக்கு ரொம்ப உபயோகமா இருந்தது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயே தான் போட்டோ போட்டேன். நீ பிரச்சனைகளின் உச்சத்தில் போனாலும் சரி, புகழின் உச்சத்தில் போனாலும் சரி, நான் இருக்க வேண்டிய இடம் என் இயேசுவின் பாதம். கரங்களை தட்டிட்டு நம்ம பார்த்தா வாழ்க்கையா அப்படி நீங்க இருந்தீங்கன்னா விசுவாசத்துல பலமுள்ளவளா இருக்கிறீங்க. மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை நீங்க அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களை யாருமே எந்த பிசாசும், ஏன்னா அவ்வளவு உயர்வு போன பிறகு அந்த ஊழியக்காரர் அப்படியே மாறி போய் ஏவாளுக்கும் பாம்புக்கும் பிறந்தது அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்ல, அவர் என்ன சொல்றாரு? நரகமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்னதுங்க? நரகமே கிடையாது அப்படின்னு சொல்லி கிறிஸ்து சொன்ன கிறிஸ்துவை மறுதளிப்பதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? முதல்ல அதை நோட் பண்ணி வச்சுங்க. கிறிஸ்துவ மறுதளிக்கிறது என்ன தெரியுமா? டைரக்டா போய் நீ மறுதளிக்கிறது மாத்திரம் இல்ல, அவர் சொன்ன உபதேசங்களை நீ மாற்றி பேசினாலும் நீ கிறிஸ்துவை மறுதளிக்கிற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்ல. வார்த்தை தான் அவர் தான் வார்த்தை. ஆமென். அந்த வார்த்தையை மறுதளித்து மாற்றி பேசுகிற கடைசி பொல்லாத காரியங்களை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கணும். ஒரு சபையில கடைசி கால வருகை, கர்த்தருடைய சத்தியம் இதெல்லாம் தெளிவாக ஆழமாக போதிக்கப்படணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை தான் முதல்ல பேசுறாரு. மனம் திரும்புங்கள். இந்த பிரசங்கத்தை இந்த கடைசி காலங்கள்ல இதெல்லாம் சொன்னா எங்க பிரதர் கூட்டம் வரும்? அவங்கள அப்படியே கொஞ்சம் அவங்களை என்ன பண்றது? அப்படியே கொஞ்சம் அப்படியே அவங்களை வந்து என்கரேஜ் தான். சத்தியத்தில் தாங்க என்கரேஜ் கிடைக்கும். ஆமென். அவங்களை நல்லா அப்படியே இது பண்ணி ஆசீர்வாதம் சொன்னாதான் அவங்க கூட்டம் என்ன ஆகும்? நல்லா இன்னும் அதிகமா இருக்கும். நோயிலிருந்து விடுதலை, அதை மட்டுமே சொல்லி நம்ம முடிச்சு கடைசியில நேரம் இருந்தா அந்த வாரி அப்ப யாருங்க இது பண்ணிடுறான்? நம்ம யாரை மறுதளிக்கிறோம் தெரியாமே. கிறிஸ்துவானுடைய உபதேசங்களை மறுதளிச்சாலும் அவரு மறுதளிக்கிறது சம்பந்தம். கரெக்டா? அப்போ விசுவாசத்துல நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சபையும் நீங்களும். அப்ப அந்த காலத்துல அந்த மனிதர் எப்படி ஆனார் தெரியுமா? முடிவே பரிதாபகரமா முடிஞ்சது. அவர் கடைசியில மனம் திரும்பவும் முடியாம போயிடுச்சு. கர்த்தர் சந்தர்ப்பங்களை கொடுத்தா கூட கடைசியில அப்போ அவங்க இன்னும் அதோட கொடுமை என்னன்னா, அவரை பின்பற்றுகிற கூட்டம் இன்னைக்கும் இந்த உலகத்துல நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் தான் ஒரு கிறிஸ்து, எலியான்ற மாதிரி நம்பிட்டு இருக்கிற கூட்டம். அப்ப எவ்வளவு வந்தாயிற்று, எலியா வந்தாயிற்று, இந்த மாதிரிலாம் பேசுற கூட்டம் தான் இருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்துவை இருதயத்தில் வைத்துக் கொள்ளணும். ஆமென். இந்த இருதயத்திலே தெய்வமே நீங்க தான் என்ன ஆளுகை செய்யணும். ஆமென். நீங்க தான்ப்பா என்ன ஆளுகை செய்யணும். உங்க பாதம் தான்ப்பா எனக்கு தஞ்சம் அப்படின்னு நீங்க சொல்லி ஒவ்வொரு நாளும் இருந்து பாருங்க. இந்த ஓநாய்களை நீங்க இனம் கண்டு கொள்ளுவீங்க.
கழுத புலியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அதுல உங்க விசுவாசம் அப்ளை பண்ணுவீங்க. அப்ப நீங்க சொல்லுவீங்க, உலகத்தில் இருக்கிற இந்த மாதிரி கள்ளத்திற்கு ஓநாய்களிலும் என் தேவன். ஆமென். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம விசுவாசத்துல எதுல அப்ளை பண்ணுவோம்? விசுவாசம் நான் சொல்லிட்டேன், அது பொண்ணை விட மேலானது. ஒரு லேடிஸ் கிட்டலாம் ஒரு பொண்ணை நீங்க கொடுத்து, இப்போ காயத்ரி கூட அந்த கோல்டு செக்ஷன்ல இருந்தா, கோல்டு செக்ஷன் எப்படிமா பார்த்துப்பீங்க? பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்? உங்க விசுவாச தினமும் இந்த நீங்க முதல் திட்டம் போடுங்க, எப்படிமா பார்த்துப்பீங்க? பத்திரமா பார்த்துக்கணும். அப்ப நம்ம விசுவாசம் இயேசு கிறிஸ்து மேல மாம்சத்தின் வந்து அந்த இயேசு கிறிஸ்து மீது அந்த விசுவாசம் எப்படி பார்த்துக்கணுமா? நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். என்னது? தங்கத்தை ஒரு லேடி 10 வாட்டி போட்டு இந்த முட்டை போட்டா அந்த கோழி என்ன பண்ணும்? 10 வாட்டி என்ன பண்ணும்? முட்டை போட்டா நாங்கள் மம்மி வளர்த்தாங்க, என்ன பண்ணும்? அது ஏதாவது போய் எடுத்து பாட்டினா ஆகும் கிட்டையே. உங்க விசுவாசத்துக்கிட்ட எதுவுமே கிட்ட வராம பாத்துங்க. அல்லேலூயா. கழுகு உங்க விசுவாசம் எப்படி தெரியுமா இருக்கணும்? மேல ஒசரத்துல இருக்கணும். கழுகு எங்க முட்டை வைக்கும்? ஒசரத்துல இயேசுக்கு மேல இருக்கணும். அல்ல இயேசுக்கு மேல எப்பவுமே உயரத்துல இருக்கணும். அதை டச் பண்ண முடியாத அளவுக்கு எந்த உலகமோ சாத்தானோ வேற எந்த இதுவும் தொட முடியாத அளவுக்கு எங்க இருக்கணும்? என்னுடைய புகழோ எதுவுமே தொட முடியாது. என் கிறிஸ்துவ உயர்ற இந்த இடத்துல அவர் மேல, அந்த மாம்சத்துல வந்த கிறிஸ்துவின் மேல என் நம்பிக்கை வைப்ப நீங்க வச்சு பாருங்க. தாயே தேங்க்யூமா. புரியுதா? அதை வச்சு உண்மையில ரொம்ப கோல்டா இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல வச்சு பாருங்க உங்க விசுவாசத்தை. உங்களை யாருமே எதுவும் பண்ண முடியாது. கரங்களை தட்டி தேவன் நான் மேம்படுத்தலாமா? இந்த வருட இறுதியில வந்த நமக்குள்ள போடுகிற முதல் திட்டம் என்னது? என்னுடைய விசுவாசத்தை சரியான இடத்துல, நான் வந்து தேவனால் பிறந்தவன், இதெல்லாம் நான் ஜெயிக்க போறேன். அந்த அவர்களை யாரு? இந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க. அவங்கள நான் ஜெயிக்கணும்னா எனக்கு தேவை என்ன? என் விசுவாசம் பலமா இருக்கணும். பலப்படுத்திப்பீங்களா? உங்க விசுவாசத்தை பலவீனமா இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நான் அடிப்படை பிரச்சனையே இன்னும் என் தீர மாட்டேங்குது. நீங்க வேற ஆவிக்குரிய ஊர போராட்டம், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் இல்லைன்றீங்களா? இதெல்லாம் எங்க நான் காண போறது? அடுத்த வருஷமா ஷெட்யூல் வச்சிருக்கிறேன், இத்தனை பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். நீங்க திடீர்னு முதல்ல ஒரு லிஸ்ட் கொண்டு வந்தா இது தீர்றதுக்கே எனக்கு ஆக மாட்டேங்குது. ஒவ்வொன்றுக்காக டிக்கு போட்டுட்டு வரேன். ஆண்டு இது செஞ்சாலும் முடிக்கணும், அதை அது பாட்டு இருந்துட்டு தான் இருக்கும். எலி போல வந்துட்டு தான் இருக்கும், எறும்பு போல வந்துட்டு தான் இருக்கும். அதை ஒரு பக்கம் ஓரம் வைங்க. நீங்க பார்க்க வேண்டியது ஓநாய்களையும் கழுதை புலிகளையும், அதுகளை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெய்வம் நமக்கு ட்ரெயின் பண்றாரு. ஆமென். யோவான் மூலமா அப்படி சொல்ற. அதை நீங்க பாத்தீங்கன்னா தான் கர்த்தருடைய வருகை இன்னைக்கு இருந்தா கூட நான் எப்படி ஆயிடுவேன்? அவர்கிட்ட அழகா அங்க போயிடுவேன். இன்னைக்கு இங்கன்னா ஏன் நின்று பேசிட்டு இருக்கேன்? நீங்கள் நானும் இன்னைக்கு ஏசப்பா வந்தாலும் அவர்கிட்ட போய் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப அதுக்கு நாம என்ன பண்ணணும்? விசுவாசத்துல இப்படியாக பலம் வாய்ந்தவர்களாக நாம காணப்படணும். அடுத்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம அந்த வசனம் கூட வாசிமா, 1 யோவான்ல வடிம வாசி. 1 யோவான் 4:5 ஆமா, உலகமும் அவர்களுக்கு. அதனால நாம அந்த உலக சம்பந்தமான காரியங்களுக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டியதே இல்லை. நாம யாரு? தேவனால் பிறந்தவங்க. இவர்களை உலகத்தையே ஜெயிக்கணும். இதுதான் மெயினான கான்செப்ட். ஞாபகம் வச்சுன்னா, அப்போ உலகத்தை ஜெயிக்கணும்னா நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப விசுவாசங்கள் வல்லவர்களாக நாம காணப்படணும். ஞாபகம் வச்சுட்டீங்களா? போர்க்கத்திய காய்கறி வெட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதை விட அதிகமா போருக்கு பயன்படுத்துறதுல மெயினா கவனம் செலுத்தணும். ஓகே, அது விசுவாசம் சொல்லிட்டேன். ரெண்டாவது என்ன? ரெண்டாவது எதுல? அன்பு. சூப்பர். ரெண்டாவது அன்பு செலுத்துவதுல. அதுதான் நம்ம கடைசியா பார்க்க போறது. இப்ப யோவான் வந்து இந்த இடத்துல காணப்பட ஒரு குறைவை யோவான் அங்க தெரியப்படுத்துறார். அதுல ஃபர்ஸ்ட் விசுவாச குறைவு. ஏன்னா கிறிஸ்துவோட கூட உண்ட ஐக்கியத்துல பலவீனமா இருக்கிறாங்க. இப்ப அடுத்து என்னது? அன்பு. ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு ஒரு பழமொழி இருக்கு. கரெக்டா இல்லையா? பிசாசுக்கு ஊரு 2 படுறத ரொம்ப பிடிக்கும். புரியுதா இல்லையா? எல்லாருமே பிசாசு மட்டும்தான் விழுந்துட்டான்னு நினைக்கிறீங்களா? விண்ணிலிருந்து கீழே விழுந்தது யாரு? ஆனவர் தள்ளி விட்டது பிசாசு மட்டும் தான் தள்ளி விட்டாரா? பிசாசு தான். அவங்களும் கூட எத்தனை பேர் வந்தாங்க அவங்க கூட? அப்ப அத்தனை பேர் அங்க எல்லாருமே யாருக்கு அவன் பக்கமா எழுதுக்கிட்டான். அப்ப ஊரை என்ன பண்றான்? அவனை பொறுத்தவரை பிரிவினை, அந்த அன்பில் குறைவை கொடுத்து அதன் மூலமாக உள்ள அவன் நுழைவான். அதனால தான் அவர் தெளிவாக போறார். நாங்கள் வெளிப்படத்துல வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அன்பற்ற சபை, அந்த இடத்துல வந்து அன்பு இல்லாம போகும்போது அந்த இடத்துல நாளடைவில் கள்ள தீர்க்கதரிசிகள் உள்ள வரதுக்கு வாய்ப்பு. புரியுதா? ஒரு சபையில எப்பவுமே நல்லா நோட் பண்ணீங்க, ரெண்டு கற்பனை இருக்கு. தேவனுடைய கற்பனை என்ன? உன் தேவனாகிய. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஆதியில் கொண்ட அன்பை. அப்ப அந்த அன்புல குறைவு ஏற்படப்பட நம்ம என்ன ஆயிடுது? நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக சாத்தானுடைய காரியங்கள் நுழையறதுக்கு ட்ரை பண்றோம். நம்ம இடம் கொடுக்காதவர்களும் ஆவியான உணர்த்துவார். இடம் கொடுக்காதவங்க பார்த்துப்பாரு.
ரொம்ப நீங்க அதை கவனிக்காம போட்டீங்கன்னா பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். அதை நம்ம இன்னைக்கு நம்ம சரி செஞ்சுக்கணும். இந்த வருஷ இறுதியில வந்திருக்கிற நாம தயவு செய்து அன்பு பாராட்டத்துல ஃபர்ஸ்ட் தேவனோட அன்பு, மனிதர்களோட கூட அன்பு, இது ரெண்டுமே இருக்கிறதுல கரெக்டா இருக்கிறமான்னு பார்க்கணும். ஏன்னா இது ரொம்ப தேவன் ஏதாவது கஷ்டமா கொடுத்துட்டாரா, உங்களை ஏதாவது கோடி கோடியா காணிக்க கூட்டு அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. நீ என் மேல உண்மையா அன்பாரு, நான் உன் மேல, நீ மற்ற மனுஷன் மேல அன்பு காட்டு, அவ்வளவுதான். இது நீ ஏதாவது பெருசா ஏதாவது சொல்றாரா? என்னுக்கும் மெதுவாயும் இலகுவாயும் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? 1 John 4:7 மறுபடியும் வாசிமா. ஆமென், அல்லேலூயா. அதனால தேவனை நம்ம ஒருபோதும் கண்டதில்லை. ஒரு 12ஆம் வசனத்துல நாம் ஒரு இடத்துல அன்பு கொண்டால்தான் நமக்குள் தேவன். இப்ப நீ ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, தேவன் நமக்குள்ள இருந்தா தானே முதல்ல நம்ம உலகத்தில் இருக்கிறவங்க உங்களில் இருக்கவர் பெரியவர் நம்ம சொல்ல முடியும். அவ 12ஆம் வசனம் வாசிங்க, அதுக்கான காரணத்தை ஆண்டவர் சொல்றார். அவருடைய அன்பு நமக்குள்ள என்னவா இருக்கும்? பூரணப்படும். அவர் நமக்குள்ள என்ன பண்றாரு? நிலைத்திருக்கிறார். அதுதான் நீங்க கவனிக்கணும். நிலைத்து இருக்கணும். அப்ப கர்த்தரை நமக்குள்ள இருக்கணும். அப்ப நம்ம சவால் வர்றோம்னா பார்த்து சவால் விடணும். பிசாசு கிட்ட எனக்குள்ள கிறிஸ்துவே இல்ல, கத்தியே இருக்காது, எதுவுமே கேட்கல, உங்ககிட்ட எதுவுமே ஆயுதங்களே இல்லாம போய் தைரியமா போயிட்டாங்கன்னு சவால் விட்டான்னா என்ன யோசிச்சு போற? போர்ல தைரியமா என்கிட்ட போர் இல்ல, கத்தி இல்ல, எதுவுமே இல்ல, எதுவுமே இல்லாம அங்க போய் நின்று சவால் விட்டு வாடா முடிஞ்ச வாடா அச்சுக்கிட்ட சொல்ற என்ன ஆகும்? இப்போ உங்களுக்குள்ள கர்த்தர் நிலைத்திருந்தா தானே இந்த வார்த்தை நீங்க சொல்ல முடியும் உலகத்தில் இருக்கிறவனிலும். அப்போ உங்களுக்குள்ளே எனக்குள்ளே நிலைத்திருக்கணும்னா ஃபர்ஸ்ட் விசுவாசம் நமக்குள்ள, தேவனால் பிறந்தவங்க அது இருக்கணும். தேவனால் பிறந்தவங்களுடைய இன்னொரு அடையாளம் நான் அன்பு சொன்னேன். அந்த அன்பு நீங்க தேவன் மீது பாராட்டும் பொழுதும் பிற சக மனிதர்கள் மீது உங்க அன்பை காட்டும் பொழுதும் அந்த இடத்துல பிசாசுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு கூட்டமான ஒரு ஆட்டுல மேய்ப்பொண்ணு எல்லாம் சரியா வழிநடத்திட்டு இருக்கப்ப உள்ள ஓனாய் நுழைய முடியாது. அதனால இது ஒரு பாயிண்ட் நீ ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இன்னைக்கு நம்ம வந்த ஒரு அன்பு பாராட்டுவதில் ஏதாவது குறைவு இருந்தா அது இந்த வருட இறுதியில இதையும் சேர்த்து நம்ம சரி செய்து கொள்வோம். ஆமென். அப்படி சரி செய்து கொள்ளும் பொழுது கர்த்தராகிய தேவன் நம்மளை ஒருபோதும் ஒரு வேலி அடை சுற்றி போட்டுருவார். 1 John 5:18 எடுத்து வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவத்திலே பயமில்லை. வாசி, அது கூட வாசி. பரவாயில்லை. பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அன்பிலே பயம் இல்லை. அன்பு. அப்போ உங்களுக்கு இருக்கிற பயம் பிசாசை குறித்த மற்ற பயத்துல அது பூர்ண தள்ளிடும். எந்த கவலையும் இந்த கள்ளத்தரிசி எதுவும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க கர்த்தர் மேலேயும் அவங்க மேலேயும் நீங்க அப்டேட்ல இருக்கிறீங்க. இப்போ உங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க ரொம்ப ஒரு தொடர்புலேயே ஒரு பாசத்திலே எப்பவுமே இருந்தீங்கன்னா உங்க யாராவது அவங்களை பத்தி தப்பா சொல்ல கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டுபிடிச்சிருவீங்கல்ல. அப்போ கிறிஸ்துவாகிய அந்த சத்தியத்துக்குள்ள நீங்க எப்பவுமே அப்டேட்ல இருந்தீங்கன்னா அது சத்தியத்தை யாராவது மாத்தி சொன்னா நீங்க கண்டுபிடிங்களா? கண்டுபிடிக்க மாட்டீங்களா? உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். எப்பவுமே அப்டேட்ல வேதம் வாசிக்கிறதுல கர்த்தரோட நீங்க ஐக்கியமாவே இருந்தீங்கன்னா உங்களை மீறி ஒரு தப்பை நீங்க வந்தாலும் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். ஆமென். சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவர். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல தப்பு மகனே, அதை நீங்க செவி கொடுக்காத, மாத்திக்கோ அப்படின்னு அந்த இடத்துல தேவன் நம்மளை உணர்த்துவார். அதனாலதான் சொல்றேன், எப்பவுமே அன்புல கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அன்புல விசுவாசத்துல நம்ம எப்பவுமே பலப்பட்டவர்களா இருக்கணும். அப்பதான் இந்த ஓநாய்களை நம்ம, ஏன்னா இந்த கடைசி காலங்களில் இன்னும் அதிகமாக ஓநாய்கள் வரும். ஓநாய்கள் என்பது மோசமான ஒரு குணங்களை கொண்டது. மறுபடியும் அடிக்கடிக்க மறுபடியும் வந்து கொண்டே இருக்கும். அதனால அது என்ன வந்தாலும் சரி உங்களை எதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க சிங்க மாலையக்காரங்க, நீங்கள் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாக்களும் ஆசாரிகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இதை நீங்க உங்க விசுவாசத்துல உறுதியா இருந்தா தான் நீங்க அதை ஃபீல் பண்ணி அனுபவிக்க முடியும். இன்னொரு கூட நான் சொன்னீங்க, அது கூட கரெக்டான வசனமா. இப்படி இருந்து தேவனால் பிறந்தாதான் வாசிமது இல்ல 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அவன் என்ன பண்றான்? தன்னை காக்கிறான். பொல்லாங்கனவனை பயப்படாதீங்க. தேவனால் பிறந்திருக்கிறோமா, விசுவாசமா அன்பு நம்ம கரெக்டா இருக்கிறா, நீ கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறீங்க. ஆமென். உங்களை எதுவுமே உங்களை கைப்பட முடியும். அதனால தான் பாருங்க, இந்த இடத்துல சகோதரன் இடத்துல அன்பு கூறதை பத்தி கூட போறாரு. இந்த அன்பு கடவுளோட மட்டும் இல்லாம காண்கிற சகோதரன் சகோதரிகள்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? அன்பு பாராட்டணும். 1 John 2:9-10 வாசிங்க. இந்த அன்புல எல்லாம் குறைவு ஏற்படும் போது பிசாசு இன்னும் சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. அப்ப இடரல் இல்லாத ஒரு உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிற ஒரு பெரியவர் நீங்க அறிக்கை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் விசுவாசத்துல பலப்படணும். ரெண்டாவது என்ன? அன்பு கூறுவதில் நம்ம எப்படி இருக்கிறோம் ஒருத்தர் அப்டேட் பண்ணிக்கணும்.
உங்க அன்பு வந்து உலகத்தையே ஜெயிக்கணும். மதர் தெரேசா அந்த அன்பு பாருங்க, உலகத்தையே எல்லாருமே அந்த ஒரு ஜெயிக்கிறதா காணப்பட்டது. எதுவுமே அவங்க வந்து நெகட்டிவான தாட்ஸ்லாம் கூட தொட முடியல. அந்த அன்பு தான் உங்களை சுற்றி ஒரு கவசம் போன்றது. இந்த 2 காரியங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த விசுவாசமும் அன்பும் உங்களை சுற்றி ஒரு கவசம் போல, உங்களுக்கு எதுவுமே உள்ள நுழைய முடியாது. தேவனால் பிறந்தவர்கள், நான் அந்த வசனம் வாசிங்களா, தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயித்தீர்கள், தேவனால் பிறந்த நீங்கள் உலகத்தை ஜெயித்தீர்கள். அப்பனா நாம இந்த காரியங்கள் முதல்ல அடையாளங்கள்லாம் தேவைப்படுது, விசுவாசம், அன்பு. இப்ப பாருங்க, ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லி முடிக்க போறாங்க. மோசஸ் இருக்கிறாரு, ஆரோன் இருக்கிறார். மோசஸ் யாரு? ஆரோன் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு உதாரணம் தான். பட் நீங்க இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலா நமக்கு இந்த நேரத்துல கண்டிப்பா தேவைப்படுது. ஸ்பிரிச்சுவலா இன்னைக்கு கொண்டு வாங்க, ஓகேவா? மோசஸ் இருக்கிறாரு, ஆரோன் சொன்ன. இப்போ மோசஸ் எங்க இருந்தாரு? மலைக்கு போனாரு, தேவனோட வார்த்தைகளை பெற்றுட்டு வர்றதுக்கு போனாரு. கீழே யார் இங்க இருந்தா? ஆரோன் தான். ஒரு கள்ள பிசாசு அங்க எப்படி நுழையுது? ஜனங்களை வழி பிரட்டி அவங்களை என்ன பண்ணுது? விக்கிரகங்களை வணங்க பண்ணும்படியாக ஒரு கள்ள ஆவி அந்த ஜனங்களை பிடித்து என்ன பண்ணுதுன்னா, அந்த இடத்துல அவங்களை குறிச்சு பொன் கன்றுக்குட்டிகளை செய்யறதுக்கு உருவாக்கி அவங்க என்ன பண்ணுது? இதுல கவனிங்க, உருவாக்கி அவங்கள மனசை மயக்கிச்சு. கூட யாரையும் சேர்த்து மயக்கிச்சு? அதுதான் நீங்க கவனிக்கணும். யார் அங்க? ஒரு உதாரணம் இது. இன்னைக்கு சபையை நீங்க கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா கொண்டு வாங்க. இன்னைக்கு ஒரு உதாரணம். ஆரோன் என்ன பண்ணிருக்கணும்? உறுதியா இருந்தா, கர்த்தர் மேல உள்ள அன்புல ஐக்கியத்துல உறுதியா இருந்தா என்ன பண்ணிருக்கலாங்க? ஐயோ, இந்த ஜனங்க என்ன கொண்டுடுவாங்கன்ற பயத்துல நான் உங்களுக்கு இணங்கி போயிட்டேன். அது கொடுமை என்னன்னா, அந்த பொன்கன்றி போட்டா அது கரெக்டா வந்து பிசாசு போல என்ன பண்ணிச்சு? நெருப்புல போட்டா அந்த பொன்கன்றுக்குட்டி உருவாயிடுச்சு. அப்ப யாருடைய அது வேலை? அது பிசாசு தந்திரமா கிரியை செஞ்சு அந்த இதை போட்டோன்னா பொன்கன்றுக்குட்டி கரெக்டா வந்துச்சு. ஜனங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி வணங்கிட்டு இருக்கிறாங்க. மோசஸ் கீழே வராரு, அவர் வந்து என்ன பண்றாரு? உடைச்செல்லாம் இது பண்றாரு. கொஞ்சம் நான் உடனே அவர் வாழ்க்கையில மோசஸுடைய ஹிஸ்டரி எடுத்து வாசிங்க, 6 முதல் இறுதி வரை எடுத்து வாசிங்க. அவர் எங்கேயாவது பிசாசு எங்கேயாவது ஏமாத்த நீங்க பாத்துருக்கீங்களா? இந்த யாரும் ஏமாத்தின மாதிரி தன்னை காத்து ஏன் சஞ்சரிக்கிற குணம். மோசஸ் கீழே வரும்போது அவருடைய முகத்துல ஒரு பிரகாசத்தை பார்த்தாங்க ஜனங்க, கரெக்டா இல்லையா? அந்த பிரகாசம் கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுது? கொஞ்ச நாள் தான் இருக்கு, அப்புறம் என்ன ஆயிடுது அந்த பிரகாசம்? ஆனா இந்த பிரகாசம் அவருக்குள்ள எப்பவுமே இருந்துச்சு. ஹalleluya, கரங்கள் தட்டி மேம்படுத்தலாமா? என்ன பிரகாசம்? கர்த்தரோட சஞ்சரிச்சு, கர்த்தரை விட்டு, கர்த்தருக்காக வைராகியம் கொண்டு, கர்த்தருக்காக இந்த பாவத்தை பண்ணால ஓடி போய் கர்த்தருடைய சமூகத்துல நின்று அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கறது. ஐயோ, இந்த பாவத்தை பண்ணிட்டாங்களே ஜனங்க, இதுக்கு மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காதா? அப்ப யாருடைய இருதயம் அவருக்கு தெரியுது? இது பண்ணா கர்த்தர் தண்டிப்பாரு, இது பண்ணா கர்த்தருடைய இருதயம். நல்லா கவனிங்க, கொஞ்சம் நல்லா. கர்த்தருடைய இருதயம் அவர் வேதனைப்படுமே. அந்த இருதயத்தை யார் அறிஞ்சு வச்சிருக்கிறா? என்னமா நான் சொல்றது? இருதயத்தை யார் அறிஞ்சு வச்சிருக்கிறா? அதுதான் நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன். அந்த இருதயத்துல அந்த அன்பு இருந்தா, அந்த அன்பு இருந்ததுனால தாங்க பிசாசு மோசேவை டச்சே பண்ண முடியல. அந்த பிரகாசம் வாழ்நாள் முழுவதும் இருந்துச்சுங்க, அவர் ஒண்ணுமே பண்ண முடியல. கரங்களை தெரிஞ்சே பண்ணலாம். ஹalleluya. இந்த உள்ளுல இருக்கணும் பிரகாசம், வெளியில இருக்கிறது இல்ல. பிரகாசம் எங்க இருக்கணும்? பிசாசு தொட முடியாத அளவுக்கு இருக்கணும். கள்ள தீர்க்கதரிசிகள் யார் வந்தாலும் சரி, மோசஸுடைய வாழ்க்கையில எந்த டச்சும் மோசஸை டச்சே பண்ண முடியல, தொடவே முடியல. கர்த்தரோடு நெருங்கியது, கர்த்தரோடு இருந்தார். ஆமென். கர்த்தரோடு இருந்தார், ஜனங்களை நேசிச்சார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரோடு இருந்தார், ஜனங்களை நேசிச்சார். அதுதான் அன்பு. 2 கற்பனை நிறைவேறுதா? கர்த்தரோட இருந்தா ஜனங்களை, கர்த்தரோட இருந்தாலே நம்ம யாரை நேசிப்போம்? கர்த்தரோட இருந்தாலே சக மனிதர்களை, கர்த்தரோட அவர் மேல விசுவாசத்தாலே, அந்த விசுவாசம் கேடங்க இருந்தாலே நமக்குள்ள மத்தவங்களையும் நேசிப்போம், மத்தவங்களையும் அன்பு கூறுவோம். அப்ப நம்ம இடத்துல பிசாசு நம்மளை சுத்தி எந்த பக்கம் வேணாலும் அப்படி ஏமாந்துட்டு ஓட வேண்டியதான். எந்த பக்கமும் நுழைய முடியாது. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை நீங்களும் நானும் எதிர்கொள்வோம். ஆமென். இதோட முடிக்க போறேன். அடிப்படை பிரச்சனைகள் நினைச்சு கலங்குவீங்களா? இந்த வருஷ இறுதியில வந்துட்டோம். எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் என்னது? சிங்க கேபி ஞாபகம் வச்சுங்க, எலி எறும்புக தான். அது எதுவாக இருந்தாலும் விரட்டி போடலாம். நாம சந்திக்க போற இந்த ஆவிக்குரிய மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, ஆவிக்குரிய போராட்டங்களுக்கு நம்ம விசுவாசத்தையும் சரியான அன்பு கூறுதலையும் பயன்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராங்க. God bless you.